இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில, இந்த ட்ரோன்கள், அப்புறம் ரோபோக்கள் இத அதிக அளவுல பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த எலான் மஸ்க் அவர்கள் கூட சமீபத்தில சொல்லியிருந்தார் இல்லையா? இதுக்கு மேல இந்த ரோபோக்கள் போறதா இருக்குன்னு சொல்ட்டு. ஸோ, அது இப்ப கண்கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பல வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரஷ்யன்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போதைக்கு சப்ளைஸ்க்காகவும், அப்புறம் இந்த ஸ்ட்ராங் பண்றதுக்காகவும், டிஃபென்ஸுக்காகவும் இந்த ரோபோஸ பயன்படுத்துறாங்க. அப்புறம் எமர்ஜென்சியா ஒருத்தங்கள இவாக்குவேட் பண்ணணும்னாலும், இது போல ஆம்புலன்ஸ் ட்ரோன பயன்படுத்திட்டு இருக்காங்க. அத நம்ம பல பதிவுகள பார்த்திருப்போம். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராமிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ரோபோக்கள் அதிக அளவுல ரஷ்யா தரப்புலருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ ட்ரோன்கள் வந்து அந்த ரோபோக்கள அடிக்குது. ரோபோக்கள் வந்து ட்ரோன் அடிக்குது. ஸோ, இது போல பதிவுகள் வந்து அதிக அளவுல பகிரப்பட்டுட்டு வருது. ஸோ, அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த போர்ல போயிருச்சு. ரோபோக்கள், ட்ரோன்கள் மோத ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இது பெரும்பான்மையா பார்க்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதாவது இந்த ரஷ்யாவோட அஃபென்சிவ மட்டும் உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த கொஞ்ச நாளைக்கு ரஷ்யா வந்து ரீகுரூப் ஆகுற வரைக்கும் டைம் இருக்கும் இல்லையா? அந்த சமயத்துல ஃபுல்லாவே இந்த ரோபோக்கள் தான் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்யா இந்த அஃபென்சிவ்ல இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. அதுவும் இது போல டெக்னாலஜில எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ண போறாங்க கேர்ஃபுல்லா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இந்த டேங்க் அதிகமா ரஷ்யா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். டேங்க், ரோபோஸ்ன்னு எல்லாம் அதிக எண்ணிக்கையில ரஷ்யானால செய்ய முடியுது. எவ்வளவு வீழ்த்தலாம் செஞ்சிட முடியுது. ஆனா டேங்க் மட்டுமே பத்தாது. டெக்னாலஜி இந்த போர்ல ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஸோ இந்த டெக்னாலஜி வளர்ச்சி ஒரு பக்கம் உக்ரைன் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய நெப்டியூன் மிசைல 1000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு உயர்த்துறோம்ன்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற S-200லாம் ரேஞ்சஸ் இன்கிரீஸ் பண்றோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில விமானங்கள நாங்க வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போலலாம் அவங்க கிளைம் பண்றாங்க உக்ரைன் தரப்புலருந்து. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, என்ன ஏதுன்றது தெரியல. புடானோவ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொன்னாரு. அதாவது, "நாங்க எந்த ஆயுதத்த பயன்படுத்தி A-50ய தாக்குனோமோ, அதே போல ஆயுதத்த பயன்படுத்தி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரையும், TU பாம்பரையும் நாங்க தாக்குனோம்." அப்படிங்கிறது போல சொன்னாரு. ஸோ, ஏதோ ஒரு ரகசியமான மிசைல் உக்ரைன் கிட்ட இருக்கா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்திருக்கு. பட் ஆனா சும்மா சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக S-200 மிசைல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ, உக்ரைனோட தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப அதே போல ரஷ்யா வெறும் டேங்க் இத மட்டும் தயாரிச்சிருந்தா பத்தாது. இது போல ரோபோக்கள் அவங்களும் அவங்களோட டெக்னாலஜி வளர்ச்சிய காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜிய ப்ராப்பரா இந்த பிரச்சனையில யூஸ் பண்ணி முன்னேறணும். அந்த ஒரு காரணத்துக்காக டெக்னாலஜிக்கல் வாரா இதுக்கு மேல இது மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாரும் இத உற்று நோக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுது? ரோபோக்கள் ஜெயிக்க போகுதா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் இந்த மெக்கனைஸ்ட் பிரிகேட் அந்த 115வது மெக்கனைஸ்ட் பிரிகேட் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பின்வாங்கும்போது ஆயுதங்கள்லாம் பெரும்பான்மையா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு டேங்க விட்டுட்டு போறாங்க. அபேண்டன் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கெடுத்து விட்டுட்டு தான் போவாங்க. அத எடுத்துட்டு போக முடியாத மாரி, முடிஞ்ச வரைக்கும் அத சேதம் பண்ணிட்டு தான் போவாங்க. இல்ல மறைச்சு வச்சுட்டு போவாங்க. சில இடங்கள்ல உக்ரைன் வந்து புதைச்சு வச்சுட்டு கூட போறது உண்டு. இந்த மரியோபோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அசோவோட ஒரு ஆர்மர்ட் வெஹிக்கிள வந்து மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சிருந்துருக்காங்க. அத வந்து ரஷ்யா இப்ப கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இப்ப தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கூடிய வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது போல வேலைகள் தான் நடக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஜெர்மனி குடுக்கக்கூடிய அந்த லெப்பார்ட் 2A டேங்குகள் இருக்கு இல்லையா? அத அப்படி அப்படியே போட்டு ஓடியிருக்காங்க. அதாவது பின்வாங்கும்போது ஒரு அவசரத்துல அப்படி அப்படியே போட்டு ஓடியிருக்காங்க. அந்த டேங்க்குகள்லாம் பெரும்பான்மையா ரீயூஸ் பண்ற மாதிரியான கண்டிஷன்ல இருந்திருக்கு. அந்த டேங்க்குகள் வேணுங்கிற அம்யூனிஷனோட அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ பத்தி சொல்லவே வேண்டியதில்ல. ஒரு விஷயம் கிடைச்சுச்சுன்னா, அது எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க திறன்பட செஞ்சுருவாங்க. ஸோ அது போல தான் இந்த லெப்பர்ட் டேங்க்லாம் அடுத்தது வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஆத்விகா டைரக்ஷன்லேருந்து. எடுத்துட்டு போய் அத ரிப்பேர் பண்ணி, இன்னும் சில நாட்கள்ல இந்த லெப்பர்ட் 2A டேங்க்க நாங்க களமிறக்க போறோம். இதுக்கு மேல அது எங்களோட டேங்க்கு அப்படிங்கிறது போல உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. ஸோ ரஷ்யா அந்த லெப்பர்ட் டேங்க பயன்படுத்தி உக்ரைன் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரண மாசா இருக்கும் அது. ஸோ அது போல இன்சிடென்ட்லாம் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பணம் இருக்குது. எய்ட்லாம் குடுத்தாச்சு. இப்ப பணம் இருக்குது. அந்த பணத்த குடுத்து பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கணும். அதாவது புதுசா செஞ்சு செஞ்சு குடுக்கறதுங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஆல்ரெடி சில நாடுகள்ல வச்சிருப்பாங்க இல்லையா? வாங்கி அவங்களோட சேஃப்டிக்காக. ஸோ அந்த சமயத்துல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம எடுத்து வேற நாடுகள் அத வாங்கி உக்ரைனுக்கு குடுக்கறது, இல்ல அவங்களே உக்ரைனுக்கு குடுக்க வைக்கிறது. இது போல வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க ஜெர்மனி. ஸோ அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து அமெரிக்காக்கு பிரஷர் போட்டுருக்காங்க அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வருது. இப்படி இருக்கும்போது கிரீஸ் கிட்ட போய் அழுத்தம் குடுத்துக்கிறாங்க. ஏங்க நீங்க தான் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறீங்கல்லங்க. ஒண்ணு குடுங்கங்க உக்ரைனுக்கு.
பாவங்க அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்ல அப்படிங்கிறதுல கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அதனால கிரீஸ் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும். ஏன்னா துருக்கி தரப்புல இருந்து அக்ரஷன் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அக்ரஷன் காட்டுறாங்க அப்படின்னா, நாங்க என்ன பண்றது? எங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ்லாம் குடுத்துட்டோம்னா, நாங்க என்னங்க பண்றது? அதனால எங்களுக்கு வந்து எழுதி குடுங்க. அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அமெரிக்கா களமிறங்கி எங்களுக்காக சண்டை பிடிப்பாங்க துருக்கியோட அப்படிங்கிறது போல எங்களுக்கு வந்து எழுதி குடுங்க. அக்ரீமெண்ட் போடுங்க. எல்லாம் ஓகே ஒத்து வந்ததுன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரோம் அப்படிங்கிறதுல கிரீஸ் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. தெளிவான ஒரு முடிவு தான். ஏன்னா, துருக்கி ஒரு பக்கம் பவர் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ட்ரோன்கள், படை ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவங்களுக்கு தேவைதானே கிரீஸுக்கு. எல்லா நாடுகளும் அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் புடிங்கி புடிங்கி குடுக்குற மாரி இவங்க கிட்ட இருந்து புடிங்கி குடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிப்பா? அதனால கேரண்டி கேட்கறாங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் கேரண்டி கிடைச்சு இவங்க குடுப்பாங்களா என்ன? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா, இப்ப அமெரிக்கா வந்து எய்டு குடுக்குறாங்க இல்லையா? அதுல பெரும்பான்மையான ஆயுதங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டுக்கு, ஜெர்மனிக்கு வந்துருச்சு. அங்க வெயிட்டிங்ல இருக்குதாம். இந்த செனட் சபையில கையெழுத்து ஊன்னு சொன்னிட்டு அடுத்த செகண்ட் உள்ள போயிரும். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? இப்ப மீடியாக்களே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் ஆல்ரெடி இருக்குது. எல்லாம் ரெடியா இருக்குது. ஊன்னு சொன்னாங்கன்னா உள்ள போயிரும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். சீக்கிரமா உக்ரைனுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா ஃப்ரண்ட் லைன வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அது லேட் ஆயிருச்சு. அமெரிக்கா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அடுத்த லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த டினிப்பர் ரிவருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால்டோவா, பவ்லோகிராடு, ஜப்ரோசிஷியா இருக்கு இல்லையா? அந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் பெல்ட் மாரி இருக்கும். ஸோ அந்த பகுதிய வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இதுக்கு மேல வந்து பெருமளவுல இந்த ஆயுதங்கள் உதவும் அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரண்ட் லைன் முழுவதுமே ரஷ்யா அக்ரஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உடைச்சிட்டு முன்னேறுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா உடசால கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கக்கூசியால கூட சமீபத்தில போய் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பேச்சுவார்த்தையில என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அங்கிருந்து கூட ஆயுத உதவி செய்யலான்ட்டு. பட் ஆனா ஆயுத உதவி அவங்க குடுக்குறாங்க, குடுக்கல. அதெல்லாம் இங்க மேட்டர் இல்ல. ரஷ்ய வீரர்கள் இந்த ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணாலும் சில பகுதிகள பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த கக்கூசியால போய் அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் குடுக்கறது, வேணுங்கிற உணவுகள் குடுக்கறது, இது போல முக்கியமான சப்ளைஸ் மட்டும் அவங்களுக்கு குடுத்துட்டு இருந்தாலே போதும் ரஷ்யாக்கு. ரஷ்ய வீரர்களுக்கு முக்கியமான சப்ளைஸ் குடுத்துட்டு இருந்தாலே போதும். அதுக்காக கூட பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ கண்டிப்பா ஒடசாவ மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ரஷ்யா இந்த தடவை இறங்குவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஷுவரா தெரிய வர மாரி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.